श्री गुरुभ्यो नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मं तस्मै श्री गुरवे नमः। श्री लक्ष्मी मंदिर ஆலயத்திலிருந்து விஜயஜீவி ஜோதிட நிலையத்திலிருந்து டாக்டர் அம்மாஜி அவர்களால் விஜய வருட மகர சங்கராந்தி பலனை வாசிக்க போறோம். மண்ணில் விஜய வருட மழை மிகுதி, என்ன சிறு தானியங்கள் எங்குமே நன்னும், பயம் பெருகி நொந்து பரிவாரமெல்லாம் நயன்களின்றி வாடுமென நாட்டு என்பது விஜய வருடத்தின் வெண்பா. இந்த விஜய வருட மகர சங்கராந்தி பலனையும் விஜய வருட தேவதையின் தோற்றத்தையும் குணத்தையும் தோற்றத்தினால் தேவதை கொண்டு வரக்கூடிய வருட பலன்களையும் பார்ப்போம். நிகழும் மங்களகரமான விஜய வருஷம் சித்திரை மாதம் தமிழுக்கு 1ஆம் தேதி 13ஆம் தேதி ஏப்ரல் 2013ஆம் ஆண்டு ஆங்கிலத்திற்கு சுக்ல பட்சத்தில் சதுர்த்தி திதியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் 4ஆம் பாதத்தில் ஆயுஷ்மான் யோகத்தில் ஷைத்துலை கரணத்தில் அமிர்த யோகம் கூடிய சுப தினத்தில் ரிஷப லக்னத்தில் சுக்கிர ஹோரையில் மகோதரி என்ற நாமத்துடன் ரிஷப ராசியில் பிரவேசிக்கிறார். இவ்வருடத்திற்கான தேவதை 2 முகமும் 3 கண்களும் 4 வாய்களும் 8 கைகளும் 2 கால்களும் கருப்பு சரீரம் கொண்டு 12 யோஜனை அளவுள்ள பருமனும் 100 யோஜனை உயரமும் கொண்டு ஆண் யானை வாகனத்தில் பன்னீர் கலந்த வாசனையுடன் சுத்த ஜலத்தில் ஸ்நானம் செய்து சந்தனம் குங்குமப்பு கூடிய திரவியங்களை பூசிக்கொண்டு சிவப்பு வஸ்திரம் தரித்து மந்தாரை புஷ்பமாலை அணிந்து நவரத்ன ஆபரணங்கள் தரித்து ஈய பாத்திரத்தில் பால் சாதம் புசித்து சாம்பிராணி வாசனை நுகர்ந்து மயில் இறகு குடை பிடித்து அஸ்திர ஆயுதம், அதாவது தராசு என்கிற ஆயுதத்தை ஏந்தி டமர வாகனங்கள் முழங்க சிரித்த முகத்தோடு தென்மேற்கு திசையிலிருந்து கிழக்கு திக்கை நோக்கி ஸ்திரீ புருஷ ரூபமாக, அதாவது ஆணுமில்லாமல் பெண்ணுமில்லாமல் அர்த்தநாரீஸ்வரியாக மகோதரி என்ற நாமத்துடன் பிரவேசிக்கிறார். இவளுடைய ராஜ்ய பரிபாலனையில் நவ நாயகர்கள் அங்கம் வகிக்கும். குரு பகவான் ராஜாவாகவும் ராஜா அதிபதியாகவும், சனீஸ்வரன் என்பவர் மேக அதிபதியாகவும் சேனாதிபதியாகவும் மந்திரியாகவும் அர்காதிபதியாகவும் வலம் வர, செவ்வாய் பகவானோ சாஷ்யாதிபதியாகவும் நீரஷாதிபதியாகவும் இவர்களுடன் சேர்ந்து சந்திரன் தானியாதிபதியாகவும் எல்லாவற்றுக்கும் மேலாக பசு நாயகாதிபதியாக கோபாலனாகவும் பிரவேசிக்கிறார்கள்.
தாயாக பூமியையும் தந்தையாகிய வானத்தையும் கொண்டு இந்த வருடம் இயற்கையாகவும் செயற்கையாகவும் வரவிருக்கும் வருட பலன்கள் கனடா, அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆசியா கண்டங்கள், உலக நாடுகள் அனைத்திற்கும் என்னெல்லாம் நடக்க போறது அப்படிங்கிறத பற்றி சொல்ல போறோம். உலகத்தில் இந்த வருடம் சூறாவளி காற்றுடன் நல்ல மழை பொழியும். அடிக்கடி மேகம் மூட்டத்துடன் கரும் மேகங்கள் சூழ மேக கர்ஜனையும் மூடு பனியும் புகை பனியும் அதிக இடி மின்னலுடன் காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களும் தென்படும். உலகத்தில் உள்ள உணவு தானியங்கள் அனைத்தும் விலை ஏற்றம் ஏற்படும். மருந்து, மின்சாரம், தங்கம், வெள்ளி, ஈயம் மற்றும் உலோகங்களின் விலைகள் அனைத்தும் அதிகரிக்கும். அதே நேரம் உலக விவசாயிகள் அனைவரும் கடுமையாக இந்த வருடம் பாதிப்புக்கு உள்ளாவார்கள். உலகத்தில் முழுக்க இருக்கக்கூடிய இறக்குமதி ஏற்றுமதி உற்பத்தியாளர்களும் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள். எப்படியெனில் இந்த வியாபாரிகளுக்கு அந்தந்த அரசாங்கங்கள் அந்தந்த நாடுகளில் புதிய புதிய சட்டங்களையும் புதிய புதிய வரிகளையும் விதித்து அதை நிர்ணயமும் செய்வார்கள். பூமி வாழ் உயிரினங்களுக்கு அரசாங்கம் புதிய புதிய பாதுகாப்புகளை ஏற்படுத்தும். கடல் வாழ்வன கால்நடைகள் வெடிபொருட்கள் வைத்திருக்கும் கிடங்குகளில் எல்லாம் திடீரென்று தீ விபத்துகள் ஏற்படும். இனி உலகத்தில் நடக்கக்கூடிய முக்கிய பலன்களை பார்க்கிறோம். அமெரிக்கா, வட அமெரிக்கா, கலிபோர்னியா, மிசிசிப்பி, மெக்சிகோ, மெல்பர்ன், மொரீஷியஸ் தீவு, சிகாகோ, சான் பிரான்சிஸ்கோ, ஹவாய் தீவுகள், கொலம்பியா, நியூ ஜெர்சி போன்ற இடங்களின் கரையோரமாக பசிபிக் சமுத்திரத்தில் அடிக்கடி காற்றழுத்த தாழ்வு மண்டலங்களும் நிறைய மண் சரிவும் மழையும் பனி புயலும் கடல் கொந்தளிப்பும் நிலநடுக்கமும் ஏற்படும். கனடாவின் பிரதேசங்கள் அதை சுற்றியுள்ள பகுதிகளும் பாதிக்கும்.